Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு கிழங்கு மசியல் ரெசிபி தான். நேத்து வந்து நான் மீன் குழம்பு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல சொல்லியிருப்பேன் நாளைக்கு வந்து கிழங்கு மசியல் ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்றேன்னு சொல்லி. அதுதான் இது. இந்த கிழங்கு பண்ணும்போது கண்டிப்பா நீங்க நேத்து நம்ம போட்டிருந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ரெசிபி பார்க்கல அப்படினா டெஸ்கிரிப்ஷன்ல மீன் குழம்பு ரெசிபியோட லிங்க் வந்து நான் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கிழங்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நான் கையில் அப்படி கட் பண்ணும் போது வந்த அளவு தான் வேகணும். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு லேசாக இதை மசிச்சுக்கோங்க. ரொம்ப அங்கங்கே பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பல்லு பூண்டும் 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ கிழங்குக்கு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் வந்து கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக்குறதுனாலும் ஆக்கிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை அந்த கிழங்குல போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிக்கலாம். இந்த கிழங்கு நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கோங்க, கூடவே கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் போதும் இதுக்கு. இது பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அதில் இருக்க அந்த பூண்டில் இருக்க பச்சை மிளகாயில் இருக்க பச்சை வாசனை வந்து அப்படியே அந்த சூடில் போயிடும். இந்த கிழங்கு பண்ணும்போது கண்டிப்பாக மீன் குழம்பை வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.